வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அரசாங்கம் சொல்வது போல் அடிமையாக வாயை மூடியிருக்க நாம் தயாரில்லை. ஜோசப் ஸ்டாலின். 37வது நாளாக தொடரும் கனிம மணல் கூட்டுத்தாபன ஊழியர்களின் சத்தியாகிரக போராட்டம். திருகோணமலையில் புத்தர் சிலை கொந்தளித்த தென்னிந்திய இயக்குனர். நீதிமன்ற வாசலில் ஊடகவியலாளருக்கு அச்சுறுத்தல் விடுத்த அதிகாரி. இளைஞர்கள் குழந்தைகள் மத்தியில் அதிகரிக்கும் காய்ச்சல், சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை. வெளியான மகிழ்ச்சி தகவல், சடுதியாக குறைவடைந்த தங்கத்தின் விலை. இசாரா சம்பந்தியுடன் தொடர்பில் இருந்த அரசியல்வாதிகள் வெளிப்படுத்திய அமைச்சர். யாழில் தொடருந்து மோதி ஆணொருவர் பரிதாபமாக பலி, மரணத்தில் சந்தேகம். யாழ் பண்ணையில் அதிகூடிய மழை வீழ்ச்சி பதிவு. வேனும் முச்சக்கர வண்டியும் நேருக்கு நேர் மோதி கோர விபத்து, பறிபோன உயிர், பெண் காயம். மின்விசிறி கம்பியால் மனைவியின் கழுத்தை நெரித்துக் கொன்ற கணவன், தானும் உயிர் மாய்க்க முயற்சி. இலங்கைக்கு கடத்த முயன்ற 20 கோடி பெறுமதியான ஐஸ் போதைப் பொருள் மீட்பு. காசாவிற்கு செல்ல போகும் சர்வதேச படை, ட்ரம்பின் திட்டத்திற்கு கிடைத்தது அனுமதி. சந்திரனின் மேற்பரப்பில் ஆக்சிஜன் உள்ளமை உறுதி, சீன விஞ்ஞானிகள் கண்டுபிடிப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். அரசாங்கம் சொல்வதைப் போல் 2027 வரை அடிமையாக வாயை மூடியிருக்க நாம் தயாரில்லை என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்தார். ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்வி ஒன்றுக்கு பதில் வழங்கிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். வரவு செலவு திட்டம் மற்றும் கல்வி சீர்திருத்தம் என்பன தற்போதைய காலகட்டத்தில் மிகவும் முக்கியமானவை. வரவு செலவு திட்டத்தை எடுத்துக்கொண்டால் அதிபர் ஆசிரியர்களின் சம்பள அதிகரிப்பை எதிர்பார்த்தோம். 1997ஆம் ஆண்டில் இருந்து சம்பள முரண்பாடு உள்ளது. அதற்காக நாம் பல போராட்டங்களை முன்னெடுத்தோம். அந்த போராட்டத்தின் விளைவாகத்தான் சுபோதினி ஆணைக்குழு உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த குழு சம்பள முரண்பாட்டை தீர்க்குமாறு யோசனை முன்வைத்தது. அதற்கமைவாக அதில் 1/3 ஒரு பகுதியை கொடுப்பதாக அப்போதைய அரசாங்கம் தீர்மானித்து 2022ஆம் ஆண்டு இது வழங்கப்பட்டது. அடுத்த 2 கட்டத்தை பெறுவதற்காக 2024 பல போராட்டங்களை முன்னெடுத்தோம். இந்த போராட்டத்தில் தற்போதைய அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர்கள் உட்பட அதிபர்கள், ஆசிரியர்கள் 23 பேர் உள்ளனர். அவர்கள் இணைந்து போராடினார்கள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக ஜனாதிபதி செயலகம் முன்னால் பெரிய போராட்டம் செய்தோம். அந்த போராட்டத்தில் தலைமையில் இருந்தவர்கள் இப்போது அரசாங்கத்தில் இருக்கிறார்கள். 3/2 சம்பளம் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அதிபர், ஆசிரியர் உள்ளிட்ட அரசு உத்தியோகத்தர்களுக்கு 2027 வரை சம்பள அதிகரிப்பை வழங்கியுள்ளோம். அதற்கு 33 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளோம் என்றும் தெரிவித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலை புல்மோட்டை கனிமணல் கூட்டுத்தாபனத்தில் பணியாற்றி வரும் 83 ஊழியர்களுக்கு மாதாந்த சம்பளம் வழங்கப்படவில்லை என தெரிவித்து கொட்டும் மழையிலும் அவர்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ச்சியாக இன்றைய தினம் 37வது நாளாக சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சுமார் 15 மாதங்களாக சம்பளம் வழங்கப்படாமையால் பொருளாதார ரீதியாக தங்களின் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதோடு பாடசாலை பிள்ளைகளின் கல்வி நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளனர். இது தொடர்பில் உரிய துறைசார் அமைச்சர் அதிகாரிகளுக்கு தெரிவித்தும் எவ்வித தீர்வும் கிடைக்கப்பெறவில்லை என்றும் கவலை வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் இனவாத ரீதியாக செயற்பட்ட ஆட்சியாளர்களான ராஜபக்ஷ, ரணில் ஆகியோரின் பாதையிலா அனுரகுமார் திசாநாயக்க நீங்களும் பயணிக்கிறீர்கள் என தென்னிந்திய பிரபல இயக்குனரும் தமிழ் பேரரசு கட்சியின் நிறுவனமாக கௌதமன் கேள்வி எழுப்பினார். இது தொடர்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். நீங்கள் இனவாதமற்ற ஒருவர் என்று நம்பி உங்களுடைய தேசிய மக்கள் சக்திக்கு எங்கள் தமிழர்கள் பெருவாரி வாக்குகளை அளித்ததை கடந்த பொதுத் தேர்தலில் நாங்கள் பார்த்திருந்தோம். இருப்பினும் நேற்றைய தினம் திருகோணமலையில் இடம்பெற்ற சம்பவத்தை பார்க்கின்ற போது கடந்த கால ஆட்சியாளர்களின் வழியில் அனுரகுமார் திசாநாயக்க என்ற கசப்பான கேள்வி எடுக்கிறது. நேற்றைய தினம் தமிழர்களின் தலைநகரான திருகோணமலை மண்ணில் சட்டவிரோதமாக வைக்க முயற்சித்த புத்தர் சிலையை அகற்றுமாறு கோரி மக்கள் எதிர்ப்பு வெளியிட்ட போது அங்கு பதற்றம் ஏற்பட்ட நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அந்த புத்தர் சிலையை அங்கிருந்து எடுத்துச் செல்லுமாறு கூறிய போது நாங்கள் மகிழ்ச்சி அடைந்தோம். இருப்பினும் அந்த மகிழ்ச்சி சில மணி நேரம் நீடித்தது என்பது வேடிக்கையாகவும் வேதனையாகவும் இருக்கிறது. சட்டவிரோத புத்தர் சிலையை அகற்ற சொல்லிய உங்களுடைய அரசாங்கம் மீளவும் அங்கே சிலையை வைக்குமாறு கூறியிருக்கிறது. அடித்தவன் தொடர்ந்து அடிக்கும் போது ஏற்படுகின்ற வலியை விட அணைப்பது போல் அணைத்துவிட்டு அதே கரங்களால் அடிக்கின்ற வலி என்பது சொல்லில் அடங்காத ஒரு பெரிய வலி என்றும் அவர் இதன்போது குறிப்பிட்டிருந்தார். இந்திய கடற்றொழிலாளர்களை நீதிமன்றத்தில் வெளியேறிந்து காணொலி எடுத்த ஊடகவியலாளர் மதிவாணன் அச்சுறுத்தலுக்குள்ளாக்கப்பட்டார். நீதிமன்றத்தின் வெளியிலிருந்து செய்தி சேகரித்துக் கொண்டிருந்த ஊடகவியலாளரை யாழ்ப்பாண சிறைச்சாலை அதிகாரி தடுத்து வைத்து அச்சுறுத்தல் விடுத்தார். உமக்கு எதிராக வழக்கு போடுவேன் என்றும் அச்சுறுத்தி செய்தி சேகரிக்க முனைந்த போது
கேமராவை தட்டிவிட்டு செய்தி சேகரிக்க விடாமல் தடுத்து அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருந்தார். இந்த வருடத்தில் வழமையை விட அதிக அளவிலான குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் கடுமையான காய்ச்சலால் பாதிக்கப்படலாம் என்று சுகாதார அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை குறைவடைந்துள்ள போதிலும் எதிர்வரும் சில வாரங்களில் இது அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நோய்க்கான அறிகுறிகள் உள்ளவர்கள் உடனடியாக முகக்கவசம் அணிவதோடு மற்றவர்களுடனான நேரடி தொடர்பை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் ஹார்ட்ஃபோர்ட்ஷயர் மாவட்ட பொது சுகாதார நிர்வாக உறுப்பினர் அஜந்தா ஹால்டன் தேசிய விழிப்புணர்வு பிரச்சார நடவடிக்கைகளுக்காக அழைப்பு விடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலை சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்றது. இதன்படி இன்றைய நிலவரத்தின்படி 1 அவுன்ஸ் தங்கத்தின் விலை 12,54,650 ரூபாவாக காணப்படுகின்றது. அத்துடன் 24 கேரட் தங்க கிராம் 44,260 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அதேவேளை 24 கேரட் தங்க பவுன் 35,410 ரூபாயாக காணப்படுகிறது. 22 கேரட் தங்க கிராம் 40,580 ரூபாவாக காணப்படுகிறது. 22 கேரட் தங்க பவுன் 3,24,600 ரூபாவாக பதிவாகியுள்ளது. கனிமுல்ல சஞ்சீவ கொலை குடந்தையாக இருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட இசாரா சவந்தி உட்பட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் பாதாளத்துடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் தொடர்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இன்று இடம்பெற்ற நாடாளுமன்ற வரவு செலவு திட்ட குழு விவாதத்தில் பங்கேற்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இதை தெரிவித்தார். இது தொடர்பில் மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை மேலும் 80 ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர்களுக்கு சிவப்பு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களை கைது செய்து இலங்கைக்கு அழைத்து வர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் நகர பகுதியில் இடம்பெற்ற தொடர்ந்து விபத்தில் ஆணொருவர் உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் இன்று காலை 6:50 மணிக்கு யாழ்ப்பாணம் சோமசுந்தரம் வீதியில் அமைந்துள்ள தொடர்ந்து கடவையில் இடம்பெற்றது. நல்லூர் பகுதியைச் சேர்ந்த விஜயரத்னம் மோகன்தாஸ் என்ற 42 வயதுடைய நபரே உயிரிழந்துள்ளார். கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை நோக்கிச் சென்ற யாழ் தேவி தொடர்ந்துடன் மோதி இந்த நபர் உயிரிழந்தார். இந்த சம்பவம் விபத்தா அல்லது உயிர்மாய்ப்பா என்பது தொடர்பில் யாழ்ப்பாணம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் கடந்த 24 மணித்தியாலத்துக்குள் கிடைக்கப்பெற்ற அதிகூடிய மழை வீழ்ச்சியாக யாழ்ப்பாணம் பண்ணை பகுதி பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 101.7 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி அங்கு பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விடயத்தை யாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ உதவி பணிப்பாளர் என் சூரியராஜா தெரிவித்தார். கடந்த 24 மணித்தியாலத்துக்குள் யாழ் மாவட்டத்தில் கிடைக்கப்பெற்ற அதிகூடிய மழை வீழ்ச்சி காரணமாக 4 குடும்பங்களைச் சேர்ந்த 14 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 4 வீடுகள் பகுதிகளவில் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இன்றைய தினம் வரை மழை நீடித்து குறைவதற்கான சாத்தியமுள்ள நிலையில் எதிர்வரும் 22ஆம் தேதி மீண்டும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மழை பெய்வதற்கான எதிர்வு குரல்கள் காணப்படுகின்றன. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் எதிர்வரும் 22 முதல் 27ஆம் தேதி வரை மழை நீடிப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொல்பிட்டிய ஜட்டிபேலிய பகுதியில் நேற்று இடம்பெற்ற விபத்தில் பலத்த காயமடைந்த முச்சக்கர வண்டியின் சாரதி உயிரிழந்துள்ளதாக தொல்பிட்டிய போலீசார் தெரிவித்துள்ளனர். கொழும்பில் இருந்து வட்டக்குடன் நோக்கி சென்ற முச்சக்கர வண்டியும் ஹட்டனில் இருந்து கொழும்பு நோக்கி சென்ற வேனும் ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியில் கிணிகத்தனை தொல்பிட்டிய ஜட்டிபேலிய பகுதியில் நேருக்கு நேர் மோதி இந்த விபத்து இடம்பெற்றது. உயிரிழந்தவர் பொருளையைச் சேர்ந்த 53 வயதான HM இந்திக்க பிரியகுமார் என்று அடையாளம் காணப்பட்டார். அவர் காயமடைந்த நிலையில் கிதுல்தல தலிகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வாகரை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உரியங்கட்டுவ பகுதியில் வீடொன்றில் பெண்ணொருவர் கொலை செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. நேற்றைய தினம் மாலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் உயிரிழந்தவர் தட்டாமுனை பகுதியைச் சேர்ந்த 22 வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகிறது. உயிரிழந்தவருக்கும் அவரின் கணவருக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறில் கணவர் மின்விசிறி கம்பியால் கழுத்தை நெரித்து கொலை செய்ததாக தற்போதைய விசாரணையில் தெரிய வந்துள்ளது. நீதவான் விசாரணைக்கு பின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக மட்டக்களப்பு வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து உயிரிழந்தவரின் கணவரும் விஷம் குடித்து தற்போது மட்டக்களப்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். 25 வயதான குறித்த நபர் போலீசாரின் பாதுகாப்பில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை வாகரை போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இனி சர்வதேச செய்திகள். இந்தியா தமிழ்நாடு எஸ்பி பட்டினம் அருகே இலங்கைக்கு கடத்துவதற்காய் தனியார் பேருந்தில் கொண்டு செல்லப்பட்ட போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இலங்கை மதிப்பில் சுமார் 20 கோடி ரூபாய் பெறுமதியுடைய 1 கிலோ 500 கிராம் ஐஸ் போதைப்பொருளை இவ்வாறு பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது.
சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் ராமநாதபுரம் மாவட்டம் கடலோர பகுதியிலிருந்து இலங்கைக்கு சட்டவிரோதமான முறையில் கடல் வழியாக கடத்திச் செல்ல கொண்டு செல்லப்பட்ட ஐஸ் போதைப் பொருள் எஸ்பி பட்டினம் அருகில் வைத்து தனியார் பேருந்திலிருந்து சுங்கத்துறை அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஐஸ் போதைப் பொருளை பறிமுதல் செய்த சுங்கத்துறை அதிகாரிகள் பேருந்தில் இருந்த பயணிகளிடம் அந்த பை குறித்து விசாரித்த போது யாரும் அந்த பைக்கு உரிமை கோரவில்லை. இதையடுத்து சந்தேகத்தின் பேரில் தனியார் பேருந்து நடத்துனர் மற்றும் சாரதி ஆகியோர் கைது செய்யப்பட்டு ராமநாதபுரம் சுங்கத்துறை அலுவலகத்தில் தடுத்து வைத்து விசாரணை இடம்பெற்று வருவதாக ராமேஸ்வரம் செய்திகள் தெரிவிக்கின்றன. காசா பகுதிக்கு சர்வதேச இராணுவ படையை அனுப்ப அமெரிக்கா சமர்ப்பித்த தீர்மானத்தை ஐநா பாதுகாப்பு சபை அங்கீகரித்துள்ளது. உள்ளூர் நேரப்படி இன்று அதிகாலை 3:30 மணியளவில் பாதுகாப்பு சபை உறுப்பினர்கள் அதற்கு ஆதரவாக வாக்களித்தனர். மேலும் 15 உறுப்பினர்களை கொண்ட பாதுகாப்பு சபை உறுப்பினர்களில் 13 பேர் தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களித்தனர். இருப்பினும் ரஷ்யாவும் சீனாவும் வாக்களிப்பிலிருந்து விலகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அதன்படி காசா பகுதியில் ஒரு IFF அல்லது சர்வதேச நிலைப்படுத்தல் படை நிறுவப்பட உள்ளது. போர் நிறுத்தத்தை ஒருங்கிணைப்பதில் ஒரு முக்கியமான படி என்று ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். பாலஸ்தீனியர்களின் உரிமைகள் மற்றும் கோரிக்கைகளை நிறைவேற்ற தவறிவிட்டதாக கூறி ஹமாஸ் இந்த தீர்மானத்தை நிராகரித்துள்ளது. காசாவில் இஸ்ரேலிய இராணுவ நடவடிக்கையால் 69,483க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக ஹமாஸ் நடத்தும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சந்திரனின் மேற்பரப்பில் ஆக்சிஜன் உள்ளமையை உறுதிப்படுத்தும் வகையிலான தாதுக்களை சீன விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். ஆக்சிஜன் ஏற்றம் நடைபெறுவதை உறுதிப்படுத்தும் இரும்பு ஆக்சைடு தாதுக்களை கண்டுபிடித்தமை சந்திரன் குறித்த ஆய்வில் குறிப்பிடத்தக்க விடயம் என்று ஆய்வாளர்கள் தெரிவித்தனர். சீனாவின் ஜாங்-E 6 விண்கலம் மூலம் சேகரிக்கப்பட்ட 3000 மில்லிகிராம் எடை கொண்ட சந்திர மாதிரிகளை ஆய்வு செய்ததன் மூலம் இந்த தாதுக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. சந்திர மாதிரிகளை எலக்ட்ரான் நுண்ணோக்கி மூலம் பகுப்பாய்வு செய்தபோது அவற்றில் ஹெமடைட், மெக்மைட் போன்ற இரும்பு ஆக்சைடு தாதுக்கள் இருந்ததாக விஞ்ஞானிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.